சரி, அடுத்தது பொது இலத்திரன் நிலை அமைப்பு NB3 15ஆம் கூட்டத்தின் பொது இலத்திரன் நிலை அமைப்பு NS2 NB3 ஈற்றோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 5. 15ஆம் கூட்டத்துல ஈற்றோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 5. நீங்கள் எழுதி கொள்ளுங்க, எழுதிட்டு சரி பாருங்க. நான் அப்படியே ஒரேதாக எழுதுறேன். கூட்டம் 16 இந்த ரோம இலக்கத்துல 6 என்று குறிப்பிடலாம். இதுல ஆக்சிஜன் கந்தகம் ஆக்சிஜன் இலத்திரன் அமைப்பு 2s2 2p4 என அமையும். கந்தகத்தின் இலத்திரன் அமைப்பு 3s2 3p4 என அமையும். பொது இலத்திரன் நிலை அமைப்பு NS2 NB4 ஈற்றோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 6. உடைய கூட்டம் 17 எழுதினீங்க சொன்னால் புளோரின் குளோரின் 2s2 2p5 இது 3s2 3p5 பொது இலத்திரன் NS2 NB5 வலுவள ஓட்டில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 7. ஈற்றோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 7. இதே போல கூட்டம் 18 எடுத்தீங்கள் சொன்னால் ஹீலியம் விதிவிலக்காக இருக்கும். கூட்டம் 18 நியோன் ஆகன். நீங்க அதனால கிரிப்டன்ஸ் என்னன்னு பார்த்துக் கொள்ளுங்க. 2s2 2p6 3s2 3p6 இதைத்தான் நாங்கள் சடத்துவ வாயு இலத்திரன் நிலை அமைப்பு சொல்லுவோம். மிக உறுதியான இலத்திரன் நிலை அமைப்பு NS2 NB6 வலுவள ஓட்டில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 8. ஈற்றோட்டின் இலத்திரன் எண்ணிக்கை 8. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் 13ஆம் கூட்டம் தொடக்கம் 13ஆம் கூட்டம் தொடக்கம் 18ஆம் கூட்டம் வரை வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையோட 10 கூட்டத்தான் எங்களுக்கு என்ன செய்யணும் கூட்டம் வருது. வலுவள ஓட்டில 3 இலத்திரன்கள் இருந்தால் 13ஆம் கூட்டம் என்று சொல்றோம். வலுவள ஓட்டில 4 இலத்திரன்கள் இருந்தால் 14ஆம் கூட்டம் என்று சொல்றோம். வலுவள ஓட்டில 5 இலத்திரன் இருந்தால் 15ஆம் கூட்டம் என்று சொல்றோம்.
இந்த 13ஆம் கூட்டம் தொடக்கம் 18ஆம் கூட்டம் வரை உள்ள மூலகங்கள்ல இறுதி இலத்திரன்கள் வந்து பி உபசக்தி மட்டத்துல நிரம்புவதை பார்க்கலாம். 13ஆம் கூட்டத்துல பாருங்க, போரன் அலுமினியத்துக்கு P1 என்று வருது. 14ஆம் கூட்டத்துல P2 என்று வருது. அந்த 6 இலத்திரங்களும் P6 வரைக்கும் நிரம்பி கொண்டு வருது. ஆகவே இந்த 13 தொடக்கம் 18 வரையான மூலகங்கள், கூட்டம் 13 தொடக்கம் 18 வரையாக காணப்படுகின்ற மூலகங்கள் பி தொகுப்பு மூலகங்கள் என்று சொல்லி பொதுவாக அழைக்கப்படும். கூட்டம் 1ம் கூட்டம் 2ம் எஸ் தொகுப்பு மூலகங்களாக இருக்க, 13 இருந்து 18 வரை உள்ள மூலகங்கள் பி தொகுப்பு மூலகங்களாக இருக்கு. அவ இனிமேல் தொகுப்புகள் சம்பந்தமாக குறிப்பிடும் போது உங்களுக்கு ஓரளவு விளக்கம் இருக்க வரும், எந்த மூலகங்கள் பற்றி குறிப்பிடப்படுதுன்னு சொல்லி. அப்ப எஸ் தொகுப்பு மூலகங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், கூட்டம் 1ம் கூட்டம் 2 மூலகங்கள் தான் எஸ் தொகுப்பு மூலகங்கள். கூட்டம் 2லையும் கூட்டம் 1லையும் இருக்கிற மூலகங்கள்லாம் எஸ் தொகுப்பு மூலகங்கள். கூட்டம் 13 இருந்து 18 வரை உள்ள மூலகங்கள் பி தொகுப்பு மூலகங்கள். அப்ப நாங்கள் என்ன இப்ப சொல்லலாம், எஸ் தொகுப்பு மூலகங்கள் என்றா வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை கூட்ட எண்ணுக்கு சமன் என்று சொல்லலாம். அது பி தொகுப்பு மூலகமாக இருந்தால் அதோட 10 கூட்டுவதற்கு தான் கூட்ட சமனாக இருக்கும். சரியா? 18 கூட்டம் வரைக்கும் நீங்கள் எழுதினால் கீழே நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. பி தொகுப்பு மூலகங்களின் பி தொகுப்பு மூலகங்களின் பி தொகுப்பு மூலகங்களின் பி தொகுப்பு மூலகங்களின் கூட்ட எண் 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 ஈற்றோட்டு இலத்திரன் எண்ணிக்கையுடன் ஈற்றோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கையுடன் ஈற்றோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கையுடன் 10 கூட்டுவதன் மூலம் 10 கூட்டுவதன் மூலம் திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க.
ஈத்தொகுப்பு மூலகங்களின் கூட்டெண் ஈற்றோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கையுடன் 10 கூட்டுவதன் மூலம் பெறப்படும். ஈற்றோட்டில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 5 என்றால் 15ஆம் கூட்டம், 7 என்றால் 17ஆம் கூட்டம், 8 என்றால் 18ஆம் கூட்டம். இப்படியே நீங்கள் ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை பார்த்தீங்கள் என்று சொன்னார். ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை பார்த்தீர்கள் என்று சொன்னார். கவனித்துக்கொள்ளுங்க. ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை நான் ஷோர்ட்டாடி கொள்றேன். ஸ்கெண்டியத்தின் இலத்திரப்பு 4s2 3d1 சரியா? டைட்டேனியம் 4s2 3d2, vanadium 4s2 3d3, குரோமியம் அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்புக்குரியது 4s1 3d5, manganese 4s2 3d5, 4s2 3d5 சொல்ற விளங்குதா? ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ். அடுத்தது இரும்பு, ஃபெரம், Fe. இதுக்கு 4s2 3d6 என்று வரும். கோபால்ட் 4s2 3d6, இது 7, 4s2 3d7. நிக்கல் 4s2 3d8. இது இப்படித்தான் இருக்கும். செப்பு அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்புக்குரியது. அப்ப 4s1 3d10. சட்டன் 4s2 3d10. இப்ப எல்லா இலத்திரனும் சரி. ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை இறுதி இலத்திரன், ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை இறுதி இலத்திரன் டீல நிரப்பது. ஆகவே இந்த ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை உள்ள மூலகங்கள் 10 டி தொகுப்பு மூலகங்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம்? டி தொகுப்பு மூலகங்கள். டி தொகுப்பு மூலகங்கள். ஸ்கெண்டியம் தொடக்கம் சட்டன் வரை உள்ள இந்த மூலகங்கள் டி தொகுப்பு மூலகங்கள். அப்ப இதுல கூட்டம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் கால்சியத்துக்கு அடுத்துள்ள மூலகம் தான் ஸ்கெண்டியம். ஸ்கெண்டியத்தின் கூட்டம் 3. ஸ்கெண்டியம் 3ஆம் கூட்டம், டைட்டேனியம் 4ஆம் கூட்டம், வனேடியம் 5ஆம் கூட்டம், குரோமியம் 6ஆம் கூட்டம், மேங்கனீஸ் 7ஆம் கூட்டம், இரும்பு 8ஆம் கூட்டம், கோபால்ட் 9ஆம் கூட்டம், நிக்கல் 10ஆம் கூட்டம், செப்பு 11ஆம் கூட்டம், சட்டன் 12ஆம் கூட்டம். சட்டனுக்கு அடுத்ததா வருகின்ற கலியம், அதாவது அலுமினியத்துக்கு கீழே வர மூலகம் 13ஆம் கூட்டமாக வரும். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் நாங்கள் முந்தி 3ஆம் கூட்டம் என்று படித்தது 13ஆம் கூட்டமாக மாறிச்சு. அப்ப முந்தி நாங்கள் இந்த 10 மூலகங்களுக்கும் வேறொரு முறையில கூட்டம் கொடுத்திருந்த நாங்கள். இப்ப அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காண்டி எல்லாமே இந்திய இலக்கத்துல 18 கூட்டமாக்கப்பட்டிருக்கு.
அப்ப இனி மூன்றாம் கூட்டம் என்று சொன்னால் ஒருவருக்கு குழப்பம் ஏற்படும். ஸ்கண்டியமா அலுமினியமான்னு சொல்லி. நாலாம் கூட்டம் என்றால் டைட்டேனியமா கார்பனாண்ட குழப்பம் பெறும். ஆகவேதான் கார்பன் 14ஆம் கூட்டம் என்றும் அலுமினியம் 13ஆம் கூட்டம் என்றும் தெளிவாக வேறுபடுத்தப்பட்டிருக்கு. தெளிவாக வேறுபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப கூட்ட என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஈட்டோடு. போரஸ் தான் ஈட்டோடு. எல்லாத்துலயும் போரஸ் தான் ஈட்டோடு. 4ஆம் மாவட்டத்தில் இருக்கிற இலக்கம் போரஸ் தான் இறுதி இலக்கம். சரியா? போரஸ் தான் இறுதி இலக்கம். ஈட்டோடு என்பது போரஸ். ஆனா கூட்ட என்ன பாருங்க, இந்த போரஸ் இலத்திரனோட டி இலத்திரன கூட்ட சமனா வருது. இதுல 2 இலத்திரன், இதுல 1 இலத்திரன், அப்ப 3 இலத்திரன். போரஸ் இலத்திரனையும் டி இலத்திரனையும் கூட்டதான் கூட்ட என்பது. போரஸ் இலத்திரனையும் டி இலத்திரனையும் கூட்டதான் கூட்ட என்பது. போரஸ் இலத்திரனையும் டி இலத்திரனையும் கூட்டதான் கூட்ட என்பது. அப்ப நாங்கள் முதல் சொன்னோம் எஸ் தொகுப்பு மூலகங்கள்ல ஈட்டோட்டு இலத்திரன் எண்ணிக்கை கூட்ட எண்ணுக்கு சமன் என்று சொல்லி, பி தொகுப்பு மூலகங்கள்ல சொன்னா ஈட்டோட்டு இலத்திரன் எண்ணிக்கையோட 10 கூட்டினால் கூட்ட எண் வரும் என்று சொன்னோம். ஆனா டி தொகுப்பு மூலகங்கள்ல ஈட்டோட்டு இலத்திரனோட டி இலத்திரன்களை கூட்ட எண் வரும். அப்ப கோபால்ட் எத்தனையாம் கூட்டம் என்று கேட்டால் இதுல 2 இலத்திரன் இருக்கு, இதுல 7 இலத்திரன் இருக்கு. ஆகவே 9ஆம் கூட்டம் என்று சொல்லலாம். செப்பு எத்தனையாம் கூட்டம் என்று சொன்னால் இதுல 1 இலத்திரன் இருக்கு, இல்ல 10 இலத்திரன் இருக்கு. அப்ப 11ஆம் கூட்டம். இந்த மாதிரி நீங்கள் முடிவு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, எழுதிக் கொள்ளுங்க. டி தொகுப்பு மூலகங்களின் கூட்ட எண்ணானது 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 ஈட்டோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கையுடன் டி இலத்திரன்களை கூட்டுவதன் மூலம்
டி இலத்திரன்களை கூட்டுவதன் மூலம் பெறப்படும். இது தொடர்பான கொஞ்சம் கேள்விகளும் கிடக்கு. இனி நீங்கள் ஆபத்து அட்டவணை வரலாறு படிக்க வேணும். அதுக்கு முன்னுக்கு இந்த இலத்திரன் நிலையமைப்பு சம்பந்தமாக நான் கொஞ்சம் கேள்வி போட்டிருக்கிறேன். அவ்வளவு கேள்வியை மறுக்கா செய்யுங்க. அடுத்தடுத்த வகுப்புல அந்த கேள்விகளோடு நாங்கள் பார்க்க வேண்டிய விளக்கங்களையும் பார்த்துக்கொண்டு ஆபத்து அட்டவணை வரலாற்றை பற்றி படிப்போம். சரியா? ஓகே. இதுல உங்களுடைய நோட்ஸ்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆகி கொண்டிருந்த கேள்விப்பட்டேன். எனக்கும் தெரியும் அது விடியல இருந்து கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. உங்களோட நோட்ஸ் முழுவதும் உங்களோட குரூப்ல போட்டிருக்கேன். இன்றைக்கு படிப்பிச்சு அவ்வளவு நோட்ஸும் குரூப்ல போட்டிருக்கேன். நான் இயன்ற வரைக்கும் திருப்பி ஒரே விஷயத்தை தான் கழிச்சு கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் ஒருக்காக காட்டாலும் இன்னொருக்காக கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அப்படியும் யாருக்காவது சிக்கல் இருந்தால் எனக்கு ஒரு தகவல் தாங்க. உடனடியாக என்னால் வீடியோ கிளிப் அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா கவரேஜ் தான் வீக். கவரேஜ் வீக்காக இருக்கிற டைம்ல அப்லோட் பண்ணிடலாம். வீடியோ அப்லோட் பண்ணால் மணித்தியால கணக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். சில நேரத்தில் பயங்கர ஸ்பீடாக இருக்கு. ஒரு 15-20 நிமிஷத்துலேயே 10 கிளிப் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ என்ன இதில் இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சரி, அப்படி ஸ்பீடா இருக்கிற டைம்ல நான் வீட்டை நின்றா மேக்சிமம் ஏற்றக்கூடிய கிளிப் எல்லாம் ஏற்றிடுவேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏறின கிளிப் வந்து கொஞ்சம் நேரத்துல கணக்கு இருக்கு. சில நேரத்துல கிளிப்பை போட்டால் ஏறாது. 4-5 மணித்தியாலம் இருக்கு. சரியா? குரோமியம் அசாதாரண இலத்திரன் நிலையமைப்பு சொல்லி இலத்திரன் எழுதி இருக்கோம். இப்ப டவுட் வருதுன்னா நான் என்ன செய்யறேன்? குரோமியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு டனுஷன், குரோமியத்தின் இலத்திரன் உபசக்தி மட்ட சக்தி ஒரு வருஷப்படி எழுதுறீங்க. இவ்வளவு நாள் வந்து இருந்த நீங்க உறுதி நிலை காரணமாக என்ன செய்யும்? இந்த போரஸ் இலத்திரன் வந்து இங்கால இடம் மாற்றப்படும். அப்ப 3D5 ஆகவும் போரஸ் 1 ஆகவும் இருக்கும். இந்த இலத்திரன் நிலை அமைப்பு அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்பு என்று சொல்லி இருக்கு. 2-3 கிளாஸ்ல இதை பற்றியே நான் கதைச்சிருக்கிறேன். அதனால் வரையில போல கிளாஸுக்கு டான்ஸ். சரியா? ஓகே, நீங்க ஒரு அதை பார்த்துக்கொள்ளுங்க. கேட்டது நல்லா அவருக்கு டவுட் கிளியரா இருக்கும். அப்படியே சிக்கல இருந்தா என்னோட காட்சி போட்டு. சரிதான்.